ஹலோ, சொல்லுங்க தம்பி. நான் எல்லா டைம் எதுக்கு ரூமுக்குள்ள வந்தீங்க? அம்மா தான் பெருக்க சொன்னாங்க. மா மா சொல்லுப்பா, என்னாச்சு? நான் எல்லா டைம் எதுக்கு ரூமுக்குள்ள அலோவ் பண்ணுறீங்க? சரிப்பா. ஏய், சொல்றது புரியுதுல? புரியுதும்மா. பெருக்குனியா இல்லையா? இல்லம்மா. ஒழுங்கா பெருகிட்டு போ. சரிங்கம்மா. இந்த மாதிரி லேடிலாம் ஏமா ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ள விடுறீங்க? ஏய், அவளுக்கு புருஷன் இல்ல, ஏதோ கூட்டி பெருகிட்டு போவா. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிப்பா. ஓ. ஏய் கீதா, என் பிள்ளைக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதான் இந்த வயசுலயும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம நான் அவனை அப்படி வளர்த்துருக்கேன். நானும் என் பையனை அப்படிதாம்மா வளர்ப்பேன். உன் புள்ளைய நீ தனியா வளர்க்குறதே கஷ்டம். இதுல உன் புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேற படிக்கிறான். என் புள்ள மாதிரி சிபிஎஸ்சிலேயே படிச்சான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் ஈஸியா வந்துடும். இல்லம்மா, வராது. வராம இருந்தா சரிதான். அவனை நீ கவனமா பாத்துக்கோ. இல்லன்னு வச்சுக்கோ, உன் புருஷன் மாதிரியே ஆயிடுவான். சரிங்கம்மா. சரிம்மா, நான் அப்புறம் கால் பண்றேன். எல்லாரும் பெருக்கிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சரி இரு, என் பையன் ரூமுக்கு மாப் போடணும். நான் போய் அவன் இருக்கானா பார்த்துட்டு வரேன். நீ போய் மாப் சரிம்மா. எடுத்துட்டு வா. சஞ்சய், சொல்லுங்கம்மா. இல்ல ரூமுக்கு மாப் போடணும், அதான் நீ இருக்கியான்னு பார்க்க வந்தேன். போட சொல்லுங்கம்மா. எந்த பொருளையும் டச் பண்ணக்கூடாது. டேபிள் க்ளீன் பண்ணணுன்னா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க. ஏன்னா அதில் முக்கியமான திங்ஸ்லாம் இருக்குது. தரையில மட்டும் தான் தம்பி மாப் பண்ண போறேன். சரி, ஓகே, பண்ணுங்க. சரி போய் போடு. சஞ்சய், என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஏய், என்னடா பாக்குற? இத பாரு. ஓ, இதான் இவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருக்கியா? சரி சரி சரி. ஏய், கையில என்ன? ஒன்றும் இல்லம்மா. ஏய், சொல்லுடி. சிகரெட்டா? சிகரெட் எப்படி இங்க வந்தது? அதாம்மா எனக்கும் தெரியல. ஏய், நீ ஏதாச்சும்? அம்மா, அது எந்த இல்லைம்மா. எந்ததாம்மா? என்னடி சொல்ற? நான் வேலை பார்க்குற வீட்டில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னு வாங்கி வச்சிருந்தேம்மா. மன்னிச்சிருங்கம்மா. ஏய், இன்னொரு முறை இந்த மாதிரி பொருள் எடுத்துட்டு என் வீட்டுக்குள்ள வந்த உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். புரியுதா? புரியுதும்மா. ஏய் சஞ்சய், சாரிடா, உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன். எல்லாம் இவளால. பரவாயில்லம்மா. படி. தேங்க்ஸ்க்கா. ஐயோ தம்பி, உங்கள் அம்மா கிட்டேருந்து தான் என்னால் உங்களை காப்பாற்ற முடியும். ஆனால் நீங்கள் இந்த பழக்கத்தை விடலன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, என் புருஷன் இதனால தான் போனார். புரியுதுக்கா. இதை விட தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலையே. உங்கள் அம்மாவை பற்றி நினச்சி பாருங்க. அவங்க உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு. அதுக்காகவாச்சும் நீங்கள் இந்த பழக்கத்தை விட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக. உங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஈஸியாக கெட்ட பழக்கம் வந்துடும்னு. ஆனால் நம்ம எங்கே படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, யார் கூட பழகிறோம், எப்படி பழகிறோன்றது தான் முக்கியம். அந்த அறிவு என் பையனுக்கு இருக்குது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்க அப்பா எப்படி போனாருன்னு. எங்கள் அம்மா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுருங்க. ஐயோ தம்பி, மன்னிப்புலாம் வேண்டாம். நீங்கள் மாறுங்க, அதுவே போதும். நான் வரேன். ஏய், என்ன ஆமை மாதிரி பெருக்கிட்டு இருக்க? மாசம் மாசம் ஒழுங்கா சம்பளம் வாங்க தெரியுதுல்ல? ஒழுங்கா பெருக்கடி. சரிங்கம்மா. ஒழுங்கா வேலை செய்யலைன்னா வேலையை விட்டு நிறுத்திடுவேன். புரியுதா? ஏய், என்ன இரும்பிட்டு இருக்க? இல்லைம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போறதுக்கு சீன் போடுறியா? இல்லைம்மா, உண்மையாகவே எனக்கு காய்ச்சல்மா.
உடம்பு சரியில்லைன்னா முன்னாடியே சொல்ல மாட்டியா? என்ன நினச்சி நீங்கள் பயப்படாதீங்கம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. உன்னை நினைச்சு யாரு பயப்பட்டா? உன்னால எனக்கு ஏதாவது வந்துருமோன்னு தான் பயமா இருக்கு. உடம்பு சரியில்லைனா இனிமே வேலைக்கு வராத, புரியுதா? இல்லைம்மா, பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்ல. அதுக்கு இங்க வந்து எங்க எல்லாருக்கும் இன்ஃபெக்ட் பண்ணுவியா? லாஸ்ட் வீக் தான் என் நாய்க்குட்டிக்கு உடம்பு முடியாம இப்பதான் சரியா இருக்கு. திரும்ப உன்னால ஏதாவது வந்துருச்சுன்னா? சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏய் இல்ல, நான் மாஸ்க் போட்டுக்கிறேன், வந்த வேலையை ஒழுங்கா முடிச்சுட்டு போ. உடம்பு சரியில்லைன்னு ஓப்பி அடிக்காம ஒழுங்கா வேலையை பாரு. சரிம்மா. டூருக்கு வராதுன்னு சொன்னால் கேட்டியா? இப்போ பாரு, ஃபீவர் வந்து படுத்துன்னு இருக்கேன். சாரிடா, அம்மாவுக்கு ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் தைலம் போட்டு விடுறியா? விடுமா, உன் இன்ஃபெக்ஷன் எனக்கு பரவ போகுது. அம்மா, உடம்பு பரவாயில்லையா இப்போ? பரவாயில்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். கீதா. சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் தைலம் போட்டு விடுறியா? அட, இதை கேட்க ஏம்மா இவ்வளோ தயங்குறீங்க? தேய்ச்சி விடுறேன். கீதா, உனக்கு அன்னைக்கு ஃபீவர் வந்தப்போ நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைம்மா. என்னதான் நீங்கள் என்ன வெளியெல்லாம் பார்த்தாலும் நான் உங்களை சொந்தமாக தான் பார்க்குறேன். இல்லைம்மா, பெத்த பையனாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுன்னும் போது ஒரு அடி தள்ளி தான் நின்னான். ஆனால் நான் உன்னை அவ்வளோ பேசியும் நீ அப்படி இல்லையே. என்னதான் நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்களை உங்கள் வீட்டு நாய்க்கு சரிசமமாக கூட நடத்தலைனாலும் நாங்கள் உங்களை என்றைக்குமே ஒரு உருவாதாமா பார்ப்போம். இப்போ என் அம்மாக்கு இப்படியா இருந்துச்சுன்னா நான் சும்மாவாக இருந்திருப்பேன். என் அம்மா மாதிரி தானேம்மா நீங்களும் எனக்கு. புரியுதுமா, இனிமே நான் உன்னை காயப்படுத்தி பேச மாட்டேன். மா, இதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு. நீங்கள் மாறலாம் வேணாம், நீங்கள் நீங்களாகவே இருங்க. என்ன ஒன்று, என்ன மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் மதிங்க, அது போதும். காசு இருக்க திமிரில் நான் அப்படி பண்ணிட்டேம்மா. கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதில் காசு இருக்கவன் இல்லாதவன் எல்லாருமே தான் மேலே போனாங்க. இங்கே எல்லாருமே சமந்தாம்மா. ஆமாம்மா, இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது. ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, காசு கூட ஒரு வித வைரஸ் தான். அதுக்கான தடுப்பூசி அன்பு தான். அது இங்கே இல்லைன்னா அந்த காசே உங்களை அழிச்சிடும். ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க சமைக்காம? செஞ்சிடுறேம்மா. என்ன? ஒரு 500 ரூபாய் பணம் கிடைக்குமா? ஏய், என்ன நீ அப்பப்போ காசு கேட்குற? இல்லைம்மா, காசு தேவைப்படுது. அதான் மாசம் மாசம் சம்பளம்னு ஒன்று கொடுக்குறேன்ல, அதை வச்சு என்னதான் பண்ற நீ? சம்பளம் காசு ஃபுல்லாக பையனோட ஃபீஸுக்கே சரியாயிடுதுமா. என் கையிலேயே இப்போ காசு இல்லை, ஒழுங்கா வேலையை பாரு. 2 நாள் கழிச்சு பார்ப்போம், புரியுதா? சரிங்கம்மா. ஹலோ அம்மா, சொல்லுடா. புது ட்ரெஸ் வாங்குறேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா? இல்லை இனிமேல் தான் வாங்க போறீங்களா? சொல்லுங்கம்மா. இல்லடா தங்கம், ஓனர் அம்மா கிட்ட காசு இல்லையா? அம்மா, புது ட்ரெஸ் இல்லாமல் எப்படிம்மா பர்த்டேக்கு? எல்லாரும் பார்ப்பாங்கம்மா, ப்ளீஸ்மா. புது ட்ரெஸ்லாம் இல்லடா, சொன்னா புரியாதா? வை. பையனுக்கு புது ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுக்காத அளவுக்கு வக்கில்லாமல் போயிட்டேன். மம்மி. ஆ மம்மி, ஹேய் சொல்லுடா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லஞ்ச் போகிறாங்க, சரி. அதனால் எனக்கு ஒரு 500 மட்டும் இப்போ கிடைக்குமா? ஏய், இதெல்லாம் என்கிட்ட கேட்கலாமா? இனிமே உன் அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன், வச்சுக்கோ, சரியா? ஓகே. மம்மி, என் பிளாக் ஷர்ட் மட்டும் கொஞ்சம் அயன் பண்ணணும்.
ஏய் கீதா, சொல்லுங்கம்மா. சமையல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சுமா. ம், சஞ்சயோட பிளாக் ஷர்ட் அயன் பண்ணோம். போ அயன் பண்ணு போ. சீக்கிரம் போய் அயன் பண்ணு. என்ன ஆமா மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் போ. அக்கா சார் ஒரு 5 நிமிஷம் அயன் பண்ணிடுறேன். அதெல்லாம் பொறுமையாக பண்ணுங்க. முதல்ல இந்த 500 பிடிங்க. ஐயோ வேணாம்ப்பா, அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். எங்கள் அம்மா பற்றி விடுங்க. முதல்ல உங்கள் பையன் அம்மா ட்ரெஸ் வாங்கிட்டு வரலையேன்னு நினச்சா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். தம்பி உங்களுக்கு கிச்சனில் பேசினதை நான் கேட்டேன். ரொம்ப நன்றிப்பா. நான் என்னதான் வீட்டு வேலை செஞ்சாலும் என் கஷ்டத்தை என் பையனுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். எங்கள் அம்மாட்ட காசு இருக்குது, அதனால் என்னை கஷ்டம் இல்லாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட காசு இல்லை, நீங்கள் உங்கள் பையனை கஷ்டம் இல்லாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் பெரிய விஷயம். எனக்கும் ஆசைதான்ப்பா, என் பையன் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி தரணும்னு. ஆனால் என்னால் முடியல. இப்போ நீங்கள் காசு தரீங்க, அவன் ஆசை நிறைவேறிடும். நாளைக்கு அவன் இன்னொன்று ஆசைப்படுவான், அதை என்னால் வாங்கி தர முடியுமான்னு தெரியாதுல்ல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கங்கக்கா, முதல்ல இது பிடிங்க. வேண்டாம்ப்பா, கஷ்டம்னா என்னன்னு அவனுக்கு தெரியணும். அப்போ தான் அவன் பொறுப்பாக வளருவான். அவனுக்கும் என் கஷ்டம் புரியும். புரியுதுக்கா. ஆனால் ஒன்று தம்பி, என் பையன் ஏழை வீட்டில் பிறந்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் ஏழையாக இருக்க மாட்டான். அதுக்கு நானும் விட மாட்டேன். அவனுக்கு என்றைக்குமே ஒரு துணையாக நான் கண்டிப்பாக இருப்பேன். தம்பி, சரிக்கா, நான் வரேன். உங்கள் அம்மா விட உங்களுக்கு அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குப்பா. என் பிள்ளையும் நான் இப்படி தான் வளர்ப்பேன். என்னதான் நம்ம பெரிய இடத்துக்கு போனாலும் என்றைக்குமே நம்ம அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சு தான் நடந்துக்கணும். சரிக்கா.